ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆலு பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நானும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் கொஞ்சமாக தயிர், கொஞ்சமாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தினை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி பேபி பொட்டேட்டோஸ் நான் வேக வச்சு தோல் உரித்து எடுத்துருந்தேன். அதையுமே அதே மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதுலேயே ஆனியன், கேப்சிகம் எல்லாம் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி குச்சியில் எல்லாத்தையும் ஒன்றா முதல்ல பன்னீர், அப்புறம் ஆலு, அப்புறம் கேப்சிகம், ஆனியன் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடுப்பில் பேன் வச்சு அதில் பட்டர் வேணால் பட்டர் போட்டுக்கலாம், இல்லைனா நெய் வேணால் நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லா குச்சியும் எடுத்து அசம்பிள் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பேன் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும். பேன் குழியாக இருந்ததுன்னா ஒழுங்காக வெந்து வராது. அதனால தான் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்க சொன்னேன். நீங்கள் இப்படி எண்ணெயில் வச்சு தான் இது பண்ணணும்னு இல்லை, டேரெக்டாக அப்படியே அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அப்படி கூட நெருப்பில் சுட்டு எடுத்துக்கலாம். நிஜமாகவே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.